நெஞ்சில் குடியிருக்கும் எனது நண்பா நண்பிகள், ஹாய் கைஸ், இந்த மாதிரி விஜய் பேனர் வந்து எப்படி ரெடி பண்ணுறதுன்னு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி லைக் பண்ணுங்க. நம்ம வீடியோக்கு புதுசாக பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட்டு நீங்கள் வந்து அந்த பிக்சார்ட் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணி இந்த மாதிரி தான் ஒரு 6 ஆப்ஷன் இருக்கும். இந்த 6 ஆப்ஷனில் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இருக்குங்களா, எடிட் ய ஃபோட்டோ, அந்த ஆப்ஷனை வந்து டச் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பேக்ரவுண்டு வந்து நான் வந்து கீழே கொடுத்துருப்பேன். அந்த டிஸ்கிரிப்ஷனில் போய் எல்லா இமேஜுமே நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு இப்போ நீங்கள் வந்து அந்த பேக்ரவுண்ட் இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த பேக்ரவுண்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த பேக்ரவுண்டை செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இதோட சைஸை மட்டும் மாற்றணும். கீழே பார்த்தீங்கன்னா ரெண்டாவது ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா டூல்ஸ்னா, அந்த டூல்ஸை டச் பண்ணுங்கள். டச் பண்ணிட்டு மேலே கிராப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, அதை டச் பண்ணுங்கள். டச் பண்ணிட்டு நாலாவது ஒரு ஆப்ஷன் இருக்குங்களா, 3 ஸ்டோனு, அது கொடுத்து சைஸை மாற்றிட்டு இப்போ மேலே டிக் ஆப்ஷன் இருக்குங்களா, அதை கொடுத்துங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இமேஜ் எல்லாம் வந்து ஒன்று ஒன்றா இதில் வந்து ஆட் பண்ண போகிறோம். கீழே அப்படியே ஸ்க்ரால் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஆட் பட்டன் ஆப்ஷன் இருக்குங்களா, அதை டச் பண்ணிட்டு நான் கொடுத்துருக்க இமேஜை வந்து நீங்கள் வந்து ஒன்று ஒன்றா செட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து நான் வந்து 3 இமேஜ் கொடுத்துருப்பேன். அந்த இமேஜ் வந்து ஒன்று ஒன்றா நீங்கள் வந்து நான் எப்படி செலக்ட் பண்ணிக்கிறேன்னா அதே மாதிரி நீங்கள் வைங்க. ஃபஸ்ட்டு இந்த 2 இமேஜை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி செலக்ட் பண்ணிட்டு இந்த இமேஜ் இருக்கு பார்த்தீங்களா, இந்த இமேஜை டச் பண்ணிட்டு இந்த 3வது ஆப்ஷனை பார்த்தீங்களா, ரிமூவ் பேஜ்னா, அது கொடுத்து இந்த பிளாக் கலர் ரிமூவ் பண்ணிக்கோங்க. ரிமூவ் பண்ணிட்டு இப்போ நீங்கள் என்ன பண்ணுறது பார்த்தீங்கன்னா, இந்த இமேஜ் இந்த ஃபயர் ஆட்டம் தெரியுது, இந்த ஃபயர் வந்து ரெண்டுலேயுமே டச் ஆகிற மாதிரி இந்த மாதிரி வச்சுக்கோங்க. கரெக்டாக இந்த மாதிரி வச்சுட்டு இப்போ இந்த இமேஜை டச் பண்ணி இதோட பிளாக்கே நீங்கள் வந்து பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணிக்கோங்க. ரிமூவ் பண்ணிட்டு இப்போ நீங்கள் என்ன பண்ணுறது, இந்த இமேஜ் வந்து இந்த மாதிரி வச்சுட்டு இங்கே கீழே பார்த்தீங்கன்னா 5வது ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்களா, ஃபிளிப் அண்ட் ரொட்டேட்னு, அது கொடுத்துட்டு 3வது ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா அது கொடுத்து இப்போ நீங்கள் என்ன பண்ணுறது, இந்த இடத்துல செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிட்டு மேலே லேயர் இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த லேயரை டிக் பண்ணி மூவ் டவுன் கொடுத்தீங்கன்னா பின்னாடி போயிடும். இப்போ நீங்கள் வந்து கரெக்டாக வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு இந்த மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இன்னும் ஒரு இமேஜ் இருக்குது, அந்த ஒரு இமேஜை நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இமேஜ் இருக்கு பார்த்தீங்கன்னா, இந்த இமேஜை வந்து பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணிக்கோங்க. ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த இமேஜையும் வந்து நீங்கள் வந்து கரெக்டாக ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த இமேஜ் இருக்கு பார்த்தீங்கன்னா, இந்த இமேஜை வந்து கரெக்டாக இந்த இடத்துல செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணி மூவ் டவுன் கொடுத்துருங்க. மூவ் டவுன் கொடுத்து கொஞ்சம் பெருசாகிக்குங்க, இந்த மாதிரி வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து இந்த விஜய் போட்டோ கூட கொஞ்சம் சின்னமாக வச்சுருங்க. இந்த மாதிரி வச்சுட்டு இதை வந்து இன்னொரு மூலையில் வச்சு இந்த இமேஜ் இருக்கு பார்த்தீங்கன்னா, இந்த இமேஜ் வந்து கரெக்டாக இந்த மாதிரி செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி வச்சுக்கிட்டு மேலே எரேசர் இருக்கு பார்த்தீங்களா, டச் பண்ணுங்க. டச் பண்ணிட்டு இந்த கீழே வந்து கட் பண்ண தெரியுது பார்த்தீங்களா, அதை மட்டும் லைட்டாக எரேஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி எரேஸ் பண்ணி மேலே டிக் கொடுத்துட்டு இப்போ நீங்கள் என்ன பண்ணுறது, இந்த இமேஜ் வந்து இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இந்த இடத்துல செட் பண்ணிட்டு இப்போ நீங்கள் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட இமேஜை வந்து நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அது எப்படின்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் என்னோட இமேஜை வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நீ என்ன பண்ணுற பார்த்தீங்கன்னா, இந்த இமேஜ் இருக்கு பார்த்தீங்களா, இந்த இமேஜ் இந்த இடத்துல வச்சுட்டு இந்த எரேசர் இருக்கு பார்த்தீங்களா, அதை டச் பண்ணிட்டு இந்த கீழே மட்டும் நம்ம வந்து எரேஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கீழே மட்டும் எரேஸ் பண்ணிட்டு மேலே டிக்கு கொடுத்துறேன். டிக்கு கொடுத்துட்டு இப்போ நம்ம இமேஜ் மட்டும் ரொம்ப பளிச்சுன்னு இருக்குங்க. இதை வந்து நம்ம வந்து கொஞ்சம் கலரை மட்டும் கம்மி பண்ணுங்க. கீழே அப்படியே ஸ்க்ரால் பண்ணிட்டீங்கன்னா அட்ஜஸ்ட் ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க, அந்த அட்ஜஸ்ட்ல போயிட்டு இந்த போல கான்ட்ராஸ்ட் இருக்கு பார்த்தீங்களா, அந்த கான்ட்ராஸ்ட் இதில் போயிட்டு நீங்கள் வந்து இப்படி உங்களுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வந்து இந்த மாதிரி மூவ் பண்ணி பார்த்தீங்கன்னாவே தெரியும் உங்களுக்கு. நான் ஒரு இப்போ 8 வச்சிருக்கேன். இப்போ பிரைட்னஸ் இருக்கு பார்த்தீங்களா, இந்த பிரைட்னஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 4 வச்சுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஹைலைட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குங்களா, அந்த ஹைலைட்ஸை டச் பண்ணுங்க. டச் பண்ணிட்டு இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு 6 வச்சுக்கோங்க. 6 வச்சுட்டு இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா மேலே டிக்கு கொடுத்துங்க. டிக்கு கொடுத்துட்டு
இப்போ நீங்க என்ன பண்றேன்னு பார்த்தீங்கன்னா நான் சின்ன சின்ன பிஎன்ஜி கொடுத்துட்டு அந்த பிஎன்ஜியை மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நான் 2 டைலாக் கொடுத்துருப்பேன். அந்த 2 டைலாக் வந்து நீங்க என்ன பண்றீங்க பார்த்தீங்கன்னா இந்த இமேஜை கொண்டு வந்து அப்படியே நீங்க வந்து கீழே வச்சிருக்க இந்த மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த டைலாக் இதை கொண்டு வந்து இந்த மாதிரி பெருசா வச்சு கீழே அப்படியே செட் பண்ணிருங்க. இந்த மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்போ நீங்க என்ன பண்றீங்கன்னு பார்த்தீங்கன்னா அடுத்து ஒரு பிஎன்ஜி கொடுத்துருப்பேன். அந்த பிஎன்ஜி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிளாக்ல ஒன்று கொடுத்துருக்கு பார்த்தீங்கன்னா இந்த பிளாக்கை நீங்கள் என்ன பண்ணுறது பார்த்தீங்கன்னா கரெக்டாக பேனர் எந்த சைஸில் இருக்கோ அந்த சைஸ் வரையும் நீங்கள் ஃபுல்லாக இழுத்து செட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் செட் பண்ணிட்டு என்ன பண்ணுறது பார்த்தீங்கன்னா இதை கொண்டு வந்து அப்படியே அது கீழே வச்சுட்டு இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க பார்த்தீங்கன்னா மேலே லேயருக்கு பார்த்தீங்கன்னா அதை டச் பண்ணி மூவ் டவுன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பின்னாடி போயிடும். இந்த மாதிரி வச்சுக்கோங்க. நம்ம 2 டெக்ஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா அதுக்கு பின்னாடி போகிற மாதிரி வச்சுட்டு இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க பார்த்தீங்கன்னா கீழே ஆட் பட்டனுக்கு பார்த்தீங்கன்னா அதில் உள்ள போயிட்டு லைட் எஃபெக்ட் ஒன்று கொடுத்துருப்பேன். அந்த லைட் எஃபெக்டை நீங்கள் எப்படி செட் பண்ணுறேன்னு பாருங்க. இந்த லைட்டை டச் பண்ணிட்டு இங்கே கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணுறதுன்னா பிளெண்டர்னு ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்களா இதில் போய்ட்டு ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இப்போ நீங்கள் வந்து இந்த லைட் எஃபெக்ட் வந்து உங்களுக்கு எங்கே வேணுமோ அங்கனால நீங்கள் வந்து கொடுத்து இந்த மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்தோம்னா கொஞ்சம் பிரைட்னஸ் தெரியும். இந்த இடத்துல கொடுத்துட்டு மேலே லேயருக்கு பார்த்தீங்கன்னா டச் பண்ணி இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க பார்த்தீங்கன்னா இந்த லைட் எஃபெக்ட் பார்த்தீங்களா இந்த இடத்துல ஒரு லைட்டை கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கரெக்டா நீங்க வந்து உங்களுக்கு வந்து எந்தெந்த இடத்துல பிரைட்னஸ் ஆகுமோ அங்கெல்லாம் வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்ப நீங்க என்ன பண்றீங்க மேல டிக் ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா அந்த டிக் ஆப்ஷன் கொடுத்துங்க. கொடுத்துட்டு திரும்ப நீங்க வந்து அதே லைட்டை வந்து அந்த லைட்டை ஓபன் பண்ணிக்கோங்க. திரும்ப நீங்க வந்து அதை பிளண்ட்லயே போயிட்டு ஸ்கிரீன் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த லைட் எஃபெக்ட் பார்த்தீங்கன்னா இந்த லைட் எஃபெக்டை இந்த மூலையில ஒன்று செட் பண்ணிக்கலாம். செட் பண்ணிட்டு டூப்ளிகேட் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு அடுத்து பாத்தீங்கன்னா இந்த மூலையை கொண்டு போங்க. கொண்டு போயிட்டு இந்த இடத்துல கொஞ்சம் இந்த மாதிரி வச்சுக்கிட்டு ஒரு டூப்ளிகேட் பண்ணிக்கோங்க. அடுத்து இந்த மூலையில் ஒன்று வச்சு டூப்ளிகேட் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லாம் ஆல்ரெடி நம்ம எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல காலி இடமா இருக்கு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து உங்களுக்கு பிடிச்ச இமேஜ் இல்லை ஏதாச்சும் டெக்ஸ்ட்டு இது மாதிரி கூட நீங்கள் வச்சுக்கலாம். இப்போ நான் பார்த்தீங்கன்னா நான் என்னோட இமேஜே நான் அந்த இடத்துல வைக்கிறேன் பாருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் என்னோட இமேஜை நான் வந்து ரெடி பண்ணி வச்சிருக்கேன். இந்த இமேஜே நீங்கள் என்ன பண்ணுறது பார்த்தீங்கன்னா இந்த இடம் இருக்கு பார்த்தீங்கன்னா இந்த மேலே கரெக்டாக இந்த இடத்துல வந்து இந்த மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க பார்த்தீங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா எரேசர் ஆப்ஷன் பார்த்தீங்களா அதை டச் பண்ணிட்டு கீழே ஆர்னஸ் ஃபுல்லாக கம்மிட்டு இந்த கீழே மட்டும் கரெக்டாக எரேஸ் பண்ணிக்க. இந்த மாதிரி கீழே மட்டும் எரேஸ் பண்ணி நமக்கு வந்து ஸ்பேஸ் மட்டும் தெரிஞ்சால் போதும். இந்த மாதிரி நீங்கள் வந்து எரேஸ் பண்ணிட்டுக்கு வேறு எதுவும் பண்ணோம்னா எரேஸ் பண்ணிட்டு மேலே டிக்கு கொடுத்துட்டு இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த லைட் இருக்கு பார்த்தீங்களா அந்த லைட் எஃபெக்டை ஒரு டூப்ளிகேட் பண்ணிக்கோங்க. இந்த லைட் எஃபெக்டை ஒரு டூப்ளிகேட் பண்ணிட்டு இந்த லைட்டை கொண்டு வந்து அப்படியே நீங்கள் வந்து கரெக்டாக அந்த லைட் வெளிச்சம் வந்து நம்ம மேலே படுற மாதிரி இப்படி வச்சுட்டு ஓகே கொடுத்துருங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து ஆல்மோஸ்ட் எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. இந்த நீங்கள் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா மேலே டிக் ஆப்ஷன் மட்டும் டிக் பண்ணிக்கோங்க. டிக் பண்ணிட்டு இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க பார்த்தீங்கன்னா இந்த ஃபோட்டோ வந்து நீங்கள் வந்து ஒரு சேவ் பண்ணிக்கோங்க. பண்ணதுக்கப்புறம் இப்போ நீங்கள் அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா எஃபெக்ட்னு ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்களா அதை டச் பண்ணி மூணாவது ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா எஃபெக்ட்ஸ்னு அதை டச் பண்ணி ஹெச்டிஆர் எஃபெக்ட் பார்த்தீங்களா அந்த இது கொடுத்தீங்கன்னா நம்மளோட பேனர் வந்து இன்னும் பயங்கரமாக இருக்கும். இப்போ நீங்கள் வந்து மேலே அந்த டவுன்லோட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா அது கொடுத்து வீடியோ சேவ் பண்ணிக்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா மறக்காமல் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.